நம்ம தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், விஜய், அஜித் ஹீரோக்களுக்கு அடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சில ஹீரோக்கள் லிஸ்ட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ தான் சிவகார்த்திகேயன். டயர் 1ல் இருக்க ஒரு ஹீரோ அச்சீவ் பண்ணாததையே சிவகார்த்திகேயன் பாக்ஸ் ஆஃபீஸில் அச்சீவ் பண்ணியிருக்காருங்க. இப்போ சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்க மதராசி படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க. மிலாடி நபி ஹாலிடேவான வெள்ளிக்கிழமையில் படம் ரிலீஸ் ஆகுது. 3 days இருக்க நார்மல் வீக்கெண்ட் தாங்க இது. என்னோட ஒப்பீனியன், வேறு எந்த தமிழ் படமும் கிளாஷ் போட வாய்ப்பில்லை. அப்படி வந்தால் ஸ்மால் பட்ஜெட் படங்கள் தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மதராசியை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுடைய இன்னொரு படம் தான் பராசக்தி. இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ஆல்மோஸ்ட் 2026 ஜனவரியில், அதாவது ஜனநாயகன் படத்தோட கிளாஷ் போட வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அப்படின்னா 4 மாத கேப்லேயே சிவகார்த்திகேயனுக்கு 2 படங்கள் வரப்போகுதுங்க. 2 படங்கள் மேலேயுமே நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. மதராசி ஒரு மாஸ் ஆக்ஷன் படமாகவும், பராசக்தி ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் படமாகவும் ரெடியாகுது. மே 1ஆம் தேதி சூர்யாவுடைய ரெட்ரோ படமும், சசிகுமாரோடைய டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் ரிலீஸ் ஆகுது. மே 16ஆம் தேதி சந்தானமுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படமும், சூரியுடைய மாமன் படமும் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 5ஆம் தேதி கமல்ஹாசனுடைய தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் 20ஆம் தேதி தனுஷுடைய குபேரா படம் ரிலீஸ் ஆகுது. ஜூலை மாதம் மாரீசன் படம் ரிலீஸ் ஆகுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரஜினிகாந்தோடைய கூலி படம் ரிலீஸ் ஆகுது. செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 1ஆம் தேதி தனுஷுடைய இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகுது. இன்னும் சூர்யாவோட படங்களுடைய ரிலீஸ் தேதியை தான் அனௌன்ஸ் பண்ணலை. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.